நம்மோடு புவிசார் அரசியல் நிபுணர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி ராகுல் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு கடுமையான ஒரு குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் தொடர்ந்து முன்வைட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. போர் நிறுத்தத்தை ஏன் அமெரிக்காவுடைய அதிபர் அறிவித்தார் என்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. உரிய விளக்கத்தை பலமுறை சொல்லியிருந்தாங்க, நாடாளுமன்றத்திலும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை ஏற்காமல் மீண்டும் மீண்டும் அரசு மீது விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆபரேஷன் சிந்தூர் குறித்த அரசினுடைய விளக்கம் எந்த அளவுக்கு ஏற்புடையதாக உங்களுக்கு இருக்கு? மகேஷ், நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் நேத்து ஆப்போசிஷன்ல இருக்கிற நிறைய மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் எடுத்து சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்ச கையோட நம்மளோட எம்பிஸோட டெலிகேஷன் சில நாடுகளுக்கு போயிட்டு அங்க இருந்த ஆபரேஷன் சிந்தூர் பத்தி இருந்த விளக்கங்களை எடுத்து சொல்லி என்னது ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ஸை பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல மேஜரான டெலிகேஷன்ஸோட தலைவர்கள் பாத்தீங்கன்னா அது ஆப்போசிஷன் லீடர்ஸ்ல இருந்து இருந்தவங்க தான். காங்கிரஸ்ல இருந்து, என்சிபில இருந்து, அந்த மாதிரி ஆப்போசிஷன் சைட்ல இருந்து இருந்தவங்க தான் டெலிகேஷனை லீட் பண்ணது, நம்ம டிஎம்கே உட்பட. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்க போய் இவங்க கொடுத்த தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இவங்க பார்லிமெண்ட்ல நம்மள கேட்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இன்னைக்கு கவர்மெண்ட்ல இவங்க என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கேட்கிறாங்களோ, ஆபரேஷன் சிந்தூர்ன்றது என்னது, எதனால அமெரிக்கால இருந்து ஹவு கேன் அமெரிக்கா டிசைட், இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாடுக்கு நடுவுல இருக்கிற ஒரு போரை பத்தி அது நடக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனை எப்படி ஒரு மூணாவது நாடுல இருந்து ஒருத்தவங்க நமக்கு ஒரு கன்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு தெளிவை கொடுத்ததுதான் இந்த ஒரு டெலிகேஷனே. ஸோ என்ன ரொம்ப நம்ம வியப்பான ஒரு விஷயம்னா, அந்த டெலிகேஷன்ல இருந்த எம்பிஸே திரும்பவும் இதே கேள்வியை நம்ம கிட்ட நம்ம நாட்டு மக்கள் முன்னாடி வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர் பத்தி இப்போ போன வாரம் ஃபுல்லாவே டிஸ்கஷன்ஸ் நடந்தது பார்லிமெண்ட்ல. அந்த ஆபரேஷன் சிந்தூரோட பேப்பர்ஸ் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடியே டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நேத்துல இருந்து ஆபரேஷன் சிந்தூர் பத்தியான டிஸ்கஷன் நடக்குது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இப்போ ஆபரேஷன் மகாதேவ் அப்படின்ற அந்த ஆபரேஷன் பத்தியும் நிறைய கேள்விகள் எழுப்பப்படுது. இன்னைக்குதான் நம்ம அமித்ஷா அவர்கள் ஆபரேஷன் மகாதேவ் பத்தி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருந்திருக்காரு. அதாவது ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது என்னன்னு பார்த்தா, இந்த ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட் யாரு பண்ணணும் அப்படின்னு அமைச்சிருக்காங்களோ, விச் இஸ் பாகிஸ்தான், அவங்கள அட்டாக் பண்றது ஆபரேஷன் சிந்தூர். யாரு நடத்தினாங்களோ அந்த தீவிரவாதிகளை அட்டாக் பண்றது ஆபரேஷன் மகாதேவ் அப்படின்றது தெளிவா சொல்லியிருந்திருக்காரு. நேற்று ஆபரேஷன் மகாதேவ்ல இருந்த 3 தீவிரவாதிகள் கைப்பற்ற 3 தீவிரவாதிகளும் சுட்டப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இன்னைக்கு நாள் இது ஒரு செலிப்ரேஷனா தான் இருந்திருக்கணும் நமக்கு. ஏன்னா அதுதான் அமித்ஷா அவர்களும் சொல்றாரு. அதாவது நான் இந்த ஒரு நியூஸ் எடுத்துட்டு இன்னைக்கு பார்லிமெண்ட்ல சொன்ன உடனே பார்லிமெண்டே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைச்ச காரியம் போய் இப்ப இதுலயும் ஒரு கேள்வி கொண்டு வர்றது அப்படின்றது எந்த அளவுக்கு நம்ம அதாவது நாட்டோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோடையும் டிஃபென்ஸ் மினிஸ்டரோடையும் ஆர்மியோடையும் சேர்ந்து நிக்கிற ஒரு நேரத்துல இன்டர்னல் கொலாபரேஷன்ஸ் இல்லாததுனால எவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்றதுதான் இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா அவர் எடுத்துட்டு இப்ப அமித்ஷா அவர்கள் எடுத்துட்டு சொல்றதும் சரி, ராஜ்நாத் சிங் சார் நேற்று பேசினதும் சரி, என்ன நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஹஸ் பீன் ஆன் பேப்பர்ஸ். அவர் தெளிவா எடுத்து இவங்க 3 பேரு தான் எப்படி அந்த டெரரிஸ்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக அவங்க கிட்ட இருந்த ரிப்போர்ட்ஸ், அவங்க கிட்ட இருந்த கன்ஸ் அக்வயர் பண்ணி அந்த புல்லட்ஸை அவங்க ஃபாரன்சிக் லேப் அமைச்சு சண்டிகர்ல இருக்கிற ஃபாரன்சிக் லேபோட அதை கொலாபரேட் பண்ணி கொலாபரேஷன் 99.9% ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் they have been pull down. ஸோ இவ்வளோ தூரம் இவ்வளோ டெடிகேஷனோட இவ்வளோ டிரான்ஸ்பரன்சியோட இப்படி ஒரு என்டையர் ஆப்ரேஷனை முடிச்ச கையோட வெளிநாட்டுல இருக்கிறவங்க கேள்வி கேட்கிற மாதிரி நம்ம உள்நாட்டுல இருக்கிறவங்களே கேள்வி கேட்கறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நன்றி பிரியதர்ஷினி, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா இணைந்திருக்கிறார். சார், நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலுமே இன்றைக்கு இது குறித்த விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மத்திய அமைச்சர்கள் விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட எதிர்க்கட்சிகள் கேள்வியை விமர்சனத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்களே, ஏன்? இல்ல முதல்ல எதிர்கட்சிகளா இவர்கள் எதிரி கட்சிகளான்னு தெரியல. என்ன கேள்வி கேட்கறாங்க, ஏன் கேட்கறாங்கன்னு தெரியல. ஒண்ணு,
அமெரிக்காவின் ட்ரம்ப் அவர்கள், ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் 25 முறை சொல்லியிருக்கார், நான் தான் என்னால் தான் வந்ததுன்னு சொல்றாரு. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு முறை கூட ட்ரம்ப்பும் மோடியும் பேசலன்னு மிக தெளிவாக நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லிட்டார். அடுத்தது 5 பிளேன் விழுந்துச்சுங்கிறாங்க. 5 பிளேன் சொன்ன ட்ரம்ப் அவர்கள் இந்திய பிளேன்னே சொல்லல. அதற்கு இன்னும் தெளிவாக இந்திய ராணுவ அமைச்சர் தெளிவா சொல்றார், நம்முடைய எந்த ஒரு ராணுவ நிலை மீதும் அவர்கள் தாக்குதல் வெற்றி பெறவில்லைன்னு. சார், இன்னும் முழுமையாக ஆபரேஷன் சிந்தூர் முடிவடையாத நிலையில் எல்லா விவரத்தையும் சொல்லணுங்கிறது தேவையில்லை. அதாவது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், பத்திரிகையாளர், அவர் இஸ்ரேல்ல இருந்த பொழுது ஈரான்ல இருந்து ஈராக்ல இருந்து இது வந்ததுன்னா எங்களை அட்டாக் பண்ணல, 5 கிலோமீட்டர் வெளியிலன்னு இவங்க எழுதுனாங்களாம். நீங்க இப்படி எழுதுனீங்கன்னா நாளைக்கு 5 கிலோமீட்டர் அந்த பக்கம் அனுப்புவோம், நாங்க உங்களை பத்திரிகையாளராக அலோவ் பண்ணது பாக்குறதுக்கு தான், ரகசியங்களை விடக்கூடாதுன்ட்டு. இந்தியால இருந்து கொண்டு ரகசியங்களை விடணும்னு சொல்றதுக்காக பாக்குறாங்க. அடுத்தது, இந்தியா எப்படி இந்த தாக்குதலை நடத்தியது, பகவல்பூர்ல மர்கசுல் சுபானுல்லாவை அடிச்சதை பத்தி அமெரிக்கால 2003 வாஷிங்டன் போஸ்டில் நிருபராக இருந்த டேனியல் பார்ல கூப்பிட்டு தலையை வெட்டி எடுத்தாங்க. அவருடைய நண்பர் சொல்லி இருக்கார், எனக்கு இன்னைக்குமே பகவல்பூர் மர்கசுல் சுபானுல்லான்னு கேட்டா நடுங்கும். ஆனால் 1 மீட்டர் ப்ரெசிஷன்ல ஒரு ஆள் கூட இங்க இருந்து பறக்காம இந்தியா போய் அடிச்சுது அப்படின்னு கேட்டா ஆச்சரியமா இருக்குன்னாங்க. அதை காப்பி அடிச்சுதான் அமெரிக்கா இன்னைக்கு ஈரான்ல போய் அவர்கள் நிலையை தாக்கியது. 22 நிமிஷத்துல 10 வெவ்வேறு முக்கியமான ராணுவ பயங்கரவாத நிலைகளை மட்டுமே ஆபரேஷன் சிந்தூர் தாக்கியது. ஆனா மீண்டும் பாகிஸ்தான் அடுத்த 2 நாள்ல தரையில ஊரி போன்ற இடங்களிலும், அதை தொடர்ந்து அங்கிருந்து அவர்களுடைய ஏவுகணைகள் மூலமாக இந்தியாவின் பார்லிமெண்ட், இந்தியாவின் வைஷ்ணவி தேவி கோவில் மற்றும் பொற்கோவிலை தாக்க முயன்றார்கள்னு சொன்ன உடனேதான் இந்தியா 10ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கெல்லாம் 28 நிமிஷத்தில் பாகிஸ்தானுடைய மொத்த வான்படையின் சக்தியில் 25% அடக்கிவிட்டார்கள். அதுல அவர்களுடைய ஆயுத நிலையான கிரானா ஹில்ஸ் மற்றும் அமெரிக்காவுடைய கண்காணிப்பு நிலை இருந்த இதையும் 2யுமே அடிச்சிட்டாங்க. இந்த நிலையில இனிமே தன்னால் நீட்டிக்க முடியாது என்ற நிலையில் அவர்கள் அமெரிக்காட்டையும் சவுதி அரேபியாட்டையும் கேட்டுக்கொள்ள, அந்த 2 நாடு கேட்க இல்ல, நேரடியாக பாகிஸ்தான் எங்கள்கிட்ட வரணும்னு சொன்ன உடனே நமது அரசு என்ன சொல்லிடுச்சு, இனிமேல் பாகிஸ்தான் ராணுவம் தேவையில்லை, எந்த ஒரு பயங்கரவாதியும் தாக்கினாலும் அது பாகிஸ்தான் செய்ததாக புதிய நியூ நாம் என்று பார்த்து இனிமேல் நடத்த மாட்டோம். அதே போல நாங்கள் சிந்து நதி ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்வதை நிறுத்த மாட்டோம். இந்த 2க்கும் ஒத்துக்கிட்டா நிறுத்துறேன்னு சொல்லிதான் நிறுத்தி வச்சிருக்கோம். எனவே இது காங்கிரஸோட பயம் என்னன்னு சொன்னால், அவர்கள் 2019 2014 283 சீட்டு ஜெயிச்ச பாஜக 2019 அன்றைக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்த உடனே 303 போனார்கள். இந்த முறை 400 தொடுவோம். சற்று சில சமூக சோசியல் பிளானிங்ல நடந்ததுல உத்தரப்பிரதேசத்துல மாற்றங்களும் மகாராஷ்டிராவில் சிலந்திலும் இது மெஜாரிட்டி குறைஞ்சிடுச்சு. ஆனால் அதன் பிறகு வந்த மாநில தேர்தல்களில் மீண்டும் மகாராஷ்டிரா, ஹரியானா போன்ற பின்னடைவு சந்தித்த இடத்துலையும் ஜெயிச்சாச்சு. வேற எதுவுமே இல்லைன்னு சொன்னால் இந்திய அரசை விமர்சனம் செய்யாமல் பாகிஸ்தான் ஆதரவாக இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார். இதுலயும் அவர்கள் யாரை விட்டு பேச வைக்கிறாங்க, அஸ்ஸாமை சேர்ந்த கொகோயின் மனைவி பாகிஸ்தானின் அறக்கட்டளையிலிருந்து பல கோடி பணம் பெற்றிருக்கிறார் என்பதை ஆதாரத்தோடு அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். அடுத்தது நம்ம சிதம்பரம் பேசுறார், வந்தவன் பாகிஸ்தானின்னு உனக்கு என்னன்னு தெரியும். அவர்கள் ஆட்சி, யூபிஏ ஆட்சி இருந்த பொழுது அங்க அவங்க ராணுவம் இங்க தாக்குச்சுன்னு சொன்னால் இவங்க ஒரு அறிக்கையை விட்டாங்க, பாகிஸ்தான் ராணுவ வீரருடையில் வந்த போராளிகள்னு. என்ன சார் இதெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு அந்த கவலை வேணாம் சார், அவன் அந்த நாடகம் போடட்டும். நீங்கள் ஒரு இந்தியராக நாம இத்தனை நாள் அடங்கி போனதுக்கு தாண்டி இனிமேல் நாங்கள் இதை அலோ செய்ய மாட்டோம் என்று ஒரு பிரிசிஷன் ஸ்ட்ரைக்கை செஞ்சு காட்டி, சார் இது உலகமே இஸ்ரேல என்ன சொல்லும், அயர்ன் டோம் வச்சிருக்காங்க. அந்த அயர்ன் டோம் உடைய சக்சஸ் 90%. ஆனால் இந்தியா அங்கிருந்து வந்த ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள், ஆளில்லா ட்ரோன்களில் 99% அழித்து காட்டியது. அதுக்கு இவர்கள் பயன்படுத்தின டெக்னிக் அத்தனையும் இன்டர்னல். உதாரணமாக நம்ம போன்ல பயன்படுத்துகின்ற ஜிபிஆர்எஸ், கூகுள் மேப்புக்கு பதிலாக நேவிச் என்ற சாப்ட்வேர் வச்சிருக்காங்க. அதை வெளிநாட்டினரால் நம்ம அட்டாக் பண்ண முடியாது. சோ இது மாதிரி ஒன்னொன்னுலயும்
சுயசார்பை அடைந்து வெற்றி பெற்று இன்னைக்கு 44 நாடுகள் சைனாவுடைய எக்யூப்மெண்ட் வேண்டான்னு இந்தியா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. எனவே இந்த வெற்றியை இது மோடி அரசின் மணிமகுடமாக மாறக்கூடாதுங்கிறதுக்காக காங்கிரஸ் அரசியல் செய்கிறது. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு